காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். யார் கூட சார் விளையாட போறீங்க? எனக்கு என்னமோ நீங்க சரியா கணக்கு பண்ற மாதிரியே தெரியலையே. சார், சாமி சார். என்னங்க டீச்சர், இன்னைக்கு என்ன கலாய்க்கணுங்கிற மூடுல வந்திருக்கீங்களோ? இல்ல, உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சா? எங்க முடிக்க விடுறீங்க? கே சாமி, நீங்க என்கிட்ட சொன்னதை மறந்துட்டீங்களா? என்னத்த டீச்சர் மறந்தேன்? நான் அன்னைக்கு கேட்டேன்ல சாமி, நீங்களா கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களே, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி. அத உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா நீங்க எப்படி மாலை போட்டுட்டீங்க? ஓ, அப்படியே டீச்சர்? ஆமா. சரி சாமி, எப்ப மாலையை கலட்டுவீங்க? டீச்சர், நேத்து தான் போட்டுட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள கலெக்டரத்தை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஏன் அவசரம் உங்களுக்கு புரியுமா? புரியாது. என்ன டீச்சர்? கேட்க கூடாதா? அப்படி கேட்க கூடாதுல்ல, சாமி கண்ணை குத்திரும். ஆத்தாடி, உங்க சாமி ஈட்டி வச்சிருக்குமா? இல்ல, அருவாள் வச்சிருப்பாரு. அருவாளை வச்சு உங்க கண்ணை நோண்டி எடுத்துருவாரு. இந்த பனங்காயில இருந்து நொங்க நோண்டி எடுப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி. நீங்க வேற கண்ணு ரொம்ப பெருசா வச்சிருக்கீங்க, பாத்துக்கோங்க. ஐயே, என்ன சார் இப்படி பயமுறுத்துறாரு? பயந்துடக்கூடாது மலரு, பயந்தாலும் வெளியே காட்டிக்கிட கூடாது என்ன? சரி மேக்ஸ் சாமி, இப்படி வேணா கேட்கலாமா? எப்படி? இப்ப மாலை போட்டிருக்கீங்கல்ல, பாத யாத்திரை எப்ப கிளம்புவீங்க? அப்படி கேளுங்க. மாசி சிவராத்திரி வரும்ல, அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கிளம்புவோம். அப்ப அருப்புக்கோட்டையில இருந்து புத்தூருக்கு நடந்தே போயிருவீங்க. புத்தூருக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சாமி? கே சாமி. என்ன சாமி? இல்ல, எங்க ஊரு புத்தூருன்னு நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னதே இல்லையே. சொன்னதே இல்லையா? நீங்க சொல்லாம அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? சாமி, சொல்லி இருந்திருப்பீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லாட்டி எனக்கு எப்படி தெரியும் உங்க ஊரு புத்தூருன்னு? கருப்பசாமி தான் உங்க குலசாமின்னு தெரியும். ஏன்னா உங்க பேரு கேட்கும் போது சொன்னீங்க குலசாமி பேருன்னு. உங்க தம்பியும் அந்த மாதிரி சொன்னாரு. இல்லையே, நான் எங்க ஊர் பேர் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? சொல்லி இருப்பீங்க சாமி. சரி, ரைட், விடுங்க. சொல்லி இருந்திருப்பேன். கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பீங்க. சொல்லி இருந்திருப்பேன் டீச்சர். சரி விடுங்க. சரி, கிளாஸ் கண்டினியூ பண்ணட்டுமா? போச்சா? கிளாஸ் முடிஞ்சா? முடிஞ்சு. இருங்க டீச்சர், என்ன பாடம் நடத்த விடாம நீங்க தானே பேசி இந்த பீரியட கெடுத்தீங்க. சோ உங்களோட கிளாஸ்ல இருந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து இந்த பாடத்தை முடிச்சுட்டு தான் விடுவேன். சோ நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சார், கண்டிப்பா வெயிட் பண்ணணுமா? இப்பவே கிளம்புனீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். இல்ல நீங்க இன்னும் டிலே பண்ணீங்கன்னா இந்த பீரியட் ஃபுல்லா எடுத்துக்குவேன். எப்படி வசதி? இந்த போயிடுறேன் சார். ப்ளீஸ் மூவ். சாமி, நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு நேத்து கடனை முடிச்சிட்டு மாலையை கலட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. தங்க பிள்ளை, சாரிடா. இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கடா. எனக்கு கேஎஸ் கிட்ட பேசும்போது மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் படிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதோ அதே அளவுக்கு சந்தோஷம் கேஎஸ் கிட்ட பேசும்போதும் கிடைக்குது. நான் கூட சார் பாடம் நடத்தும் போது கலாட்டா பண்ணதுனால கோவப்படுவாருன்னு நினைச்சேன். ஆனா கேஎஸ்க்கு கோவமே வராது போல. பாவம், என் செல்ல குட்டி. அவருக்கு என்ன எப்படி பிடிச்சது? அது எப்படி வந்த முத நாளே அவர் என்கிட்ட கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அன்னைக்கே பிடிச்சிருச்சா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்து அப்ப பிடிச்சதா? அதை அவர்கிட்ட இப்ப கேட்க முடியாதுல்ல. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்போம். ஆமா, இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். கேசாமி. என்னங்க டீச்சர்? இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இப்போவே வா. ஒரு சந்தேகம் சாமி. சொல்லுங்க டீச்சர், கேளுங்க. நீங்க கேட்க கேட்க உங்க பீரியட் தான் போகும், பரவாயில்லையா? சார், ரொம்ப பிளாக்மெயில் பண்ணாதீங்க சார். ஒரே ஒரு கொஸ்டின். சரி, கேளுங்க. இல்ல, அன்னைக்கு ஆனுவல் டேல அந்த பாட்டு பாடுனீங்கல்ல? போச்சுடா டீச்சர், தெரியாம அந்த பாட்டை பாடிட்டேன் டீச்சர். இல்ல இல்ல, அது உங்களுக்கு தமிழ்னா அப்ப ரொம்ப பிடிக்கும் தானே? பிள்ளைங்களா கவனிங்கடா. k is equal to plus or minus 1/3. சொல்ல மாட்டாரு போல, கோச்சுக்கிட்டாரு. அப்படியே கிளம்பிடுவோம்.
கடவுளே, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? ஒரு 4 வரி பாட்டை பாடி என்னை இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டாரு. சார் அப்ப கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் மலரு உன் நிலைமை இப்படித்தானா? சீதையின் காதல் என்று விழி வழி நுழைந்தது, காதலின் காதல் என்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சினை இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதை வழி தமிழ் மெல்ல நுழைந்தது. இசை வந்த திசை பார்த்து மனம் குழைந்தேன், தமிழ் வந்த திசை பார்த்து உயிர் கசிந்தேன். கேஎஸ், உங்க பேரை சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேஎஸ், உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? இங்க ஸ்கூல்லயும் சரி, அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, என்கிட்ட எவ்வளவு அழகா அன்பா பேசுறாரு. அவர் மட்டுமா, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் அப்படித்தான் பேசுறாங்க என்கிட்ட. மலரு, நீயா ஏதாச்சும் உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியோ? ஒருவேளை அவர் மனசுல அந்த மாதிரி நினைப்பேதும் இல்லைன்னா, அவர் வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சொல்லி இருந்தாருன்னா என்ன பண்றது? அவர் மனசுல அப்படி ஒரு நினைப்பு இல்லைன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா ஏன் மனசு பூரா கேஎஸ் தான் இருக்காரு. அவரு முதல்ல கோவிலுக்கு போயிட்டு வரட்டும், வந்ததும் சொல்லுவோம். ஏத்துக்கிட்டா சந்தோஷம், ஏத்துக்கிடலைன்னா என்ன பண்றது? சரி வேண்டாம், இப்பவே அந்த மாதிரி எதுவும் நினைக்க வேண்டாம். ஓகே, சம் எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா? அன்பே உன் அன்புக்கு புஷ்பாஞ்சலி, நண்பாவன் கண்ணுக்கு நடனாஞ்சலி, கண்ணாவன் இசை வாழ கீதாஞ்சலி, கவியே உன் தமிழ் வாழ கவிதாஞ்சலி. பெருமாளே, நான் என்ன செய்வேன்? இவரை பார்த்துக்கிட்டே இவர் பக்கத்திலே இருக்கணும் போல இருக்கு. டீச்சர் முடிஞ்சு. டீச்சர், நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது டீச்சர்? எல்லாமே தான் சாமி. சரிங்க டீச்சர், நீங்க கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ம். டீச்சர், காலில் செருப்புங்க. செருப்பா போட்டுட்டு வரலையே. ஏன் டீச்சர்? அது அவசரமா கிளம்பி வந்தேன் சார், அதுல மறந்துட்டேன். சரி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் பாடம் எடுத்து ஆரம்பிக்கட்டுமா? ம். மேடம், மேடம் வீட்ல ஆள் இருக்கீங்களா? யாருப்பா? ஏமா வளர்மதி மேடம் இருக்காங்களா? என் மகனே, நீ யாருப்பா? ஏமா இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் சார் அனுப்பி வச்சாரு, கொஞ்சம் வளர்மதி மேடத்தை வர சொல்லுங்களேன். என்னவா, என்ன பெட்டி? ஏமா அவர் கொடுத்து விட்டாருமா வளர்மதி மேடத்துக்கிட்ட இதை கொடுக்க சொல்லி. ஓ, அட்டைப்பட்டியில ஏதோ பரிசு வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு சமாதானம் பண்ண பாக்குறாரா? ஏமா இல்லம்மா, அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்க. என்னம்மா, யார் என் பேரை கூவி கூவி கூப்பிடுறது? மேடம், நீங்க தான் வளர்மதி மேடமா? மேடமா? ஆமா, நான் தான். மேடம் இங்க கொஞ்சம் வாங்க மேடம். என்ன? என்னது இது பெட்டி? இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் சார் கொடுத்து விட்டாரு. ஐ, என்ன இருக்கு உள்ள? உங்களோட Dress, உங்களோட பொருட்கள் எல்லாம் இதுல இருக்கு மேடம். என்னோட ட்ரெஸ்ஸா? அதை எதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? சார் தான் மேடம் இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து உங்க பேரையும் சொல்லி இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னாரு. அவங்க குவார்டர்ஸை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் என்கிட்ட இதை கொடுத்து அனுப்புனாங்க. குவார்டர்ஸ காலி பண்றாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன் வேற எதுவும் வீடு பாத்திருக்காரா? இல்ல மேடம், உங்களுக்கு விஷயம் தெரியாதா? சார் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? தெரியாதே மேடம், அவர் இதை என்கிட்ட கொடுக்கும் போதே ஜீப்ல ஏறி கிளம்பிட்டாரு. எம்மா, என்னடி இது அநியாயமா இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலம்மா. அவர் எந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறாரு? எனக்கு தெரியாதே மேடம், இது உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொல்லி மட்டும்தான் சொன்னாரு. மத்தபடி எனக்கு எந்த விவரமும் தெரியாதே. ஐயோ வெற்றி, ஏய், எங்கடி போற? வெற்றி, வெற்றி. Hey Alex, how are you, ma'am? I'm fine. Oh, how's your work?
ஆஹா நோ ஐ கேன்ட் கம் ரீசன் சம் பர்சனல் இஷ்யூ மேம். ம் ம். பாப்பா ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இருந்துக்கிடுவேன்ப்பா, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. எதுனாலும் போன் போட்டுறணும் என்ன வீட்டுக்கு. ம் சரிப்பா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அப்ப போயிட்டு வரட்டுமா? ம் பத்திரம்ப்பா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நான் அதெல்லாம் பாத்துக்கிடுவேன், நீ நேரத்துக்கு சாப்பிடு என்ன. ம் சரி அப்ப வாரேன். வாங்கப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சரி சரிடா தாயி, நீ உள்ள போய்க்கோ. ம் இனிமே இங்கதான் அலெக்ஸ், அங்கெல்லாம் வரமாட்டேன். Everybody in a different life. I. ஆ சொல்லு அலெக்ஸ். இந்தியா கிளைமேட் செட் ஆகாது தான், இருந்தாலும் அங்க வர்ற ஐடியா இல்லை இனிமேல். Different lives. I. Feels like I'm walking with my heart on fire. எதுக்கு கட் பண்ணி விடுறாரு? கோவமா இருக்காரோ? இப்படி கோவப்பட்டு ஃபோன் பண்ணா கட் பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பா பேசிட்டேன்? அவர் என்ன பேசாத பேச்சா? மைனி சொன்ன மாதிரி நான் எவ்வளவோ அனுசரிச்சு தான் போயிருக்கேன். அப்படி பார்த்தா முத்து பேபி என்கிட்ட எவ்வளவு பேசியிருப்பாரு. நானா இப்பதான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை அந்த மாதிரி பேசிட்டேன். அதுக்காக இவ்வளவு கோவமா? நான் கிளம்பும் போது என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசல. இல்ல கோவம் இருந்தா அவர் இப்படி நடந்துக்க மாட்டாரே. அவரோட கார்டு பின் நம்பர் முதற்கொண்டு கையில கொடுத்துருக்காரு. நான் சாரி கேட்டப்பெல்லாம் டேக் கேர் பார்த்து போயிட்டு வா பேபின்னு தான் சொன்னாரு. கோவமா இருந்தா பேசவே மாட்டார்ல. பேபி பேபி சொல்லு நிலா. எதுக்கு கால் கட் பண்ணி விடுறீங்க பேபி? இன்னும் கோவம் போகலையா? கோவம்லாம் இல்ல, சொல்லு என்ன விஷயம். இல்ல எதுவும் விஷயம் இருந்தாதான் உங்களுக்கு நான் கால் பண்ணுவேனா? அப்பனாதான் நம்ம பேசுவோமா? இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லு நிலா. முத்து, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுனது தப்பு தான், மன்னிச்சிருங்க. அதுக்கு தான் நான் வரும்போது அத்தனை தடவை சாரி கேட்டேன். நீ எந்த தப்புமே பண்ணல பேபி. நீ பேசுனதுலயும் எந்த தப்பும் இல்ல. தேவையில்லாம சாரி கேட்காத. அப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா? கோவம் இருக்கு, உன் மேல இல்ல, என் மேல. என்னதான் இருந்தாலும் நான் உன்கிட்ட அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது பேபி. கேட்டது என்னோட தப்பு தான். அதுக்கு நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சாரி, ஐம் ரியலி சாரி. முத்து, நீங்க கோவமா பேசுற மாதிரியே தெரியுது. உனக்கு எப்படி தெரியுதோ அப்படியே வச்சுக்கோ நிலா. நீ படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ சொன்ன மாதிரி இங்க இருந்தா நான் உன்னை படிக்க விட மாட்டேன். ஸோ நீ ஹாஸ்டல்ல இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அந்த ஹாஸ்டல் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா என்னன்னு பாரு. இல்லாட்டி பக்கத்துல வேற நல்ல ஹாஸ்டல் இருந்தாலும் பார்த்துட்டு சொல்லு. ம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா படி. டேக் கேர். வச்சிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இனிமேல் எனக்கு கால் பண்ணாத. ஏன் ஏன் கால் பண்ண வேண்டாம்? மனசை எதுலையுமே அலப்பாய விடாத. படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, ஓகேவா? உனக்கு ஏதாவது தேவைன்னாலோ இல்லை ஏதாவது சொல்லணும்னாலோ ஒன்று ப்ரோக்கு கால் பண்ணு, இல்லை உங்க அப்பாவுக்கு கால் பண்ணு. பணம் ஏதாவது தேவைன்னா மட்டும் எனக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு. நான் காலையில் உங்ககிட்ட டெபிட் கார்டு கொடுத்தேன்ல, அந்த கவருக்குள்ளேயே பின் நம்பர் இருக்கு. அதில் ஒரு நாளைக்கு 58,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே உனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ, ஓகே? உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ, தேவைப்படுறத வாங்கிக்கோ, ஓகே? அவ்வளோதான். ஹாஸ்டல் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பாரு. இல்லாட்டி ப்ரோ கிட்ட சொல்லி வேற பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹாஸ்டலாக பார்க்க சொல்லலாம். சரி, அவ்வளோதான். வேற ஏதாவது பேசணுமா? சொல்லணும். ம், சொல்லு. இல்ல, முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நீங்க என் பக்கத்துல நெருங்கி வந்தாலும் சரி, இல்ல நான் உங்க பக்கத்துல நெருங்கி வந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு என்னை எடுத்தறிஞ்சு பேசி என்னை விட்டு விலகி போயிருவீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்ல சொல்லுங்க. படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் படிக்க தான் போறேன். நீங்களோ இல்ல நானோ இல்ல நம்ம 2 பேருமேவோ ஒவ்வொரு தடவையும் நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்க என்னை எடுத்தறிஞ்சு பேசிட்டு என்ன ஏதாவது
காயப்படுத்திட்டு என்னை விட்டு விலகி போயிருவீங்க. அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தானே. சரி இப்போ அதுக்கு என்ன பேபி? அதே மாதிரி தான் நான் உங்ககிட்ட அப்படி பேசினதும். ஆனா என்ன பேசுறோன்னு தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன். எனக்கு மாமா முகத்துல எப்படி முழிக்க போறோங்கிற ஒரு பயம் ஒன்று, தப்பு பண்ணிடக்கூடாது அதுக்கு மேலேயும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒன்று. அதனால தான் ஏதாவது சொல்லி உங்களை விரட்டணுங்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்ல போய் அது என்ன அறியாமலே அப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு. எனக்கு புரிஞ்சிடுச்சு பேபி, நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்புறம் எதுக்கு கோவமா பேசுறீங்க? இப்போ எதுக்கு இன்னமே என்ன ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்றீங்க? நீ எதுக்காக இங்க இருக்க வேண்டாம்னு நினைச்சியோ, எதுக்காக இங்க இருந்தா உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு அங்க போயிருக்கியோ, அதுக்காக தான் நானும் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். இல்ல முத்து. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் டாபிக் வெனிலா. இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். எனக்கு கால் பண்ணாத, கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். தட்ஸ் ஆல். உனக்கு ஏதாவது தேவைன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோக்காவது இல்லை உங்க அப்பாவுக்காவது பண்ணு. அதே மாரி நான் சொன்ன மாதிரி பணம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ. ஓகே, பை. மறுபடியும் சொல்றேன், இப்படியெல்லாம் பேசுறதுனால உன் மேல நான் கோவமா இருக்கேன்னு நீ நினைச்சுக்க வேண்டாம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை. தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் நீ விழியோரம் தானே மறைந்தாய். உயிரோடு முன்பே கலந்தாய். பிடிவாதம் பிடி சினம் தீரும் அடி இழந்தோம் எழுபாலம் இனிமேல் மழைக்காலம். என்ன ஐசு, வந்ததுல இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க? யாராவது பார்த்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க ஏரியா இல்ல. நீ அதுக்கெல்லாம் பயப்படுறாளா? பயப்பட மாட்டேன் தான், பயப்படுற ஆளும் இல்லை தான். ஆனால் நீங்கள் சரியா இருந்தா அப்படியெல்லாம் இருப்பேன். ஏய், நான் சரியா இல்லாம என்ன செஞ்சுட்டேன்? சரி அதெல்லாம் இருக்கட்டும். பேசுனீங்களா நான் சொன்னதை? ஆமா ஐசு, இதை பேசுறதுக்காக எங்க அப்பாவை நேற்று நைட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே ஹோட்டலுக்குலாம் கூட்டிட்டு போனேன். இல்லாட்டி கூட்டிகிட்டு போக மாட்டீங்களா? அப்படி இல்லை, அவரும் எங்கேயும் வெளியே வரமாட்டாரு, நானும் அந்த மாதிரி வெளியே போய் பழக்கம் இல்லை. நீங்கள் எப்பவும் அண்ணன் வீட்டிலேயே தான் சாப்பிடுவீங்க. அவன் வெளியே போய் சாப்பிடவே விட மாட்டான். சரி பேசுனீங்களா? இல்லை ஐசு, பேசுவோன்ட்டு தான் போனேன். அங்க ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, அதான் பேசாம வந்துட்டேன். வெண்ணிலா இப்போ வீட்டில் இல்லை தெரியுமா, ஹாஸ்டல் போயிட்டா. எப்போ? இன்னைக்குதான் காலையில. ஏன் என்னாச்சு? அது என்னன்னு தெரியல, அந்த பொண்ணு திடீர்னு அப்படி முடிவு எடுத்துருச்சு. மதுரைக்கு தினமும் போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆமா ஐசு, உனக்கு கஷ்டமா இல்லையா? ஆமாம், சில சமயம் கஷ்டமாக தான் இருக்கும், பஸ்ஸில் உட்கார இடம் கிடைக்காத போலாம். ஆனால் ஹாஸ்டலில் தங்கி கஷ்டப்படுறத நினச்சா இந்த பஸ் ட்ராவலே பரவாயில்லைன்னு தோணும். சரி உங்கள் அப்பா என்ன சொன்னார்? எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னு தான் எனக்கு தெரியுமே, அதான் அன்னைக்கே சொன்னேன்ல. கடனை அடைச்சிட்டு தான் கல்யாணங்கிறாரா? அதுவும் சொல்றாரு. நான் கொஞ்சம் கம்பல் பண்ணி சொன்னதும், சரி பொண்ணு வீட்டில் வேணா காசு வாங்கி கடன் அடைச்சிடலாம், அதுக்கு நீ ஓகே சொல்றியாங்கிறாரு. அதை தான் நானும் சொன்னேன், நீங்கள் எதிரிக்கிட்டு வந்தீங்க. அந்த பேச்செல்லாம் பேசாத. ஏன் ஐசு இவ்வளவு பிடிவாதமா இருக்கியே நம்ம கல்யாண விஷயத்துல? ஒருவேளை எங்க அப்பாவும் சம்மதிச்சு உங்க வீட்டுல நான் வந்து பொண்ணு கேட்டுட்டா உங்க அப்பா சம்மதிப்பாரா? அதான் அன்னைக்கே சொன்னனே, நீங்கள் வந்து பேசுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கருப்பங்கிட்ட இப்போதைக்கு இந்த விஷயத்த பத்தி பேச முடியாது ஐசு. ஏன்? இல்ல, அன்னைக்கு உங்க அப்பா என்கிட்ட பேசுனதை நீ கேட்டுக்கிட்டு தானே இருந்த. அந்த பிரச்சனை நடந்தது எதுவும் கருப்பனுக்கு இன்னும் தெரியாது, நானும் சொல்லல. இப்போ உங்க வீட்டுக்கு நாங்க வர்றதா இருந்தா கண்டிப்பா அந்த விஷயத்த பத்தி நான் அவங்ககிட்ட சொல்லி ஆகணும். ஏற்கனவே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இதுல இந்த பிரச்சனை வேற புதுசா அவனுக்கு கொடுக்க வேண்டான்னு பாக்குறேன். அப்போ ஒன்று பண்ணுவோமா? என்ன? நம்ம 2 பேரும் நம்மளா கல்யாணம் பண்ணிக்குவோமா? கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் அப்பா முன்னாடி போய் நின்றுவோம். போ லூசு, ஐசு லூசு. சீரியஸாக தான் சொல்கிறேன்.
எங்க அப்பாலாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. எங்க அப்பாலாம் வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. சேர்க்க வேண்டாம், அதான் நம்ம வேற வீடு வாடகைக்கு பாத்துக்கலாம்னு பேசியிருக்கோம்ல. ஐசு விளையாடாத ஐசு. விளையாடலைங்க, சீரியஸா தான் சொல்றேன். ஏய், இப்போ நம்மளா போய் கல்யாணம் முடிச்சுக்கிற அளவுக்கு கல்யாணத்துக்கு இப்ப என்ன உனக்கு அவசரம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதான் என்ன காரணம்னு தான் கேக்குறேன். அது சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், வேணா கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ற மாதிரி வீட்டில் வந்து பேசுறீங்களா என்ன, இல்லாட்டி நம்மளா போய் முடிச்சுக்கோமா? அப்படி என்ன காரணம்? ஏன் என்கிட்ட சொன்னா என்ன? அப்போ என்ன காரணம்னு சொன்னாதான் வந்து பேசுவீங்களா? ஏய், என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உன்னால நான் இல்லாம இருக்க முடியல அதானே? ஆ, இவர் பெரிய மன்மத ராசா, மைனர் குஞ்சு, அப்படி இவர் இல்லாம எங்களால இருக்க முடியாது. அப்ப இருந்துருவியா? சரி சரி, அதுவும் ஒரு காரணம்தான். சரி, அப்போ இன்னொரு காரணம் வேற என்ன? அன்னைக்கு சொன்னீங்க பொம்பளை பிள்ளைய பிறந்து பாருங்க அப்ப தெரியும்னு, அதுவா? அதுவும் ஒரு காரணம்தான். ஏய், அதுவும் ஒரு காரணம் இதுவும் ஒரு காரணம்னா அப்ப இன்னொரு காரணம் என்னடி? அப்படி பேச்செல்லாம் பெரிய பேச்சாதான் பேசுவாரு. அதெல்லாம் காரியத்திலையும் காட்டுவேன். அதைத்தான் வந்து எங்க அப்பா கிட்ட காட்ட சொல்றேன், காட்ட மாட்டேங்கிறீங்களே. உங்க அப்பா கிட்ட காட்ட மாட்டேன் ஐசு, உன்கிட்ட காட்டுவேன். இப்போ உனக்கு கல்யாணத்துக்கு எதுக்கு அவசரம்? அதுக்கு தானே. எதுக்கு? எதுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க? அதுக்குதான். அதுக்கு என்ன? அதுக்குன்னா அதுக்குதான். கோயில்ல வச்சு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசத்தானே ஐசு செய்யறேன், அதுவும் கோயிலுக்கு வெளியே. அப்படியே இருந்தாலும் அது ஒன்றும் காரணம் இல்லை. இல்ல, அதுதான் காரணம். அதை வேணா உடனே சரி பண்றதுக்கு என்னால முடியும். என்னது? இல்ல, நாளைக்கு நான் வேணா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன். நீ மதுரைக்கு காலேஜுக்கு போகும்போது நானும் உன் கூட வர்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வேணா ஒரு